நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முன்ஜென்மம் இது ஒரு ஆழ்மன கண்டுபிடிப்பு களம். ஒருவரது புதை மனம் தொட்டு அவர் முன்ஜென்மத்தில் என்னவாக இருந்தார் என்பதையும் அவரது ஆழ்மன ரகசியங்களையும் கண்டறிவதே இந்த நிகழ்ச்சி. ஒருவரது புதைமனம் தொட்டு அவரது முன்ஜென்மத்தையும் அவரது ஆழ்மன ரகசியங்களையும் கண்டறிவதன் மூலம் அவர் இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மனம் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பாஸ்ட் லைஃப் தெரப்பியின் மூலமாக நிரந்தர தீர்வு காண்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். ஐரோப்பாவைச் சேர்ந்த சமூக ஆய்வாளர் அண்ணா மேடின் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இந்த முன்ஜென்மம் சார்ந்த விஷயங்கள்ல. அதாவது ஒரு தாய் கருவுற்ற உடனேயே அந்த கருவுற்றதிலிருந்து 26 வாரங்களில் அந்த கருவுக்கு முன்ஜென்மம் சார்ந்த நினைவுகளும் அந்த ஞானமும் பிறக்க ஆரம்பிக்கும். இந்த ஞானமும் நினைவும் எதுவரை இருக்கும் என்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் இந்த முன்ஜென்ம நினைவுகள் அந்த கருவுக்கு உதிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதில் இருக்குது அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திபெத்திய ஓவியங்களில் இதற்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி உலகம் முழுக்க தீவிரமான அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கின்ற இந்த முன்ஜென்மம் சார்ந்த விஷயங்களில் இதே நம்பிக்கையோடு இன்று நம் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வர இருப்பவர் பத்திரிகையாளர் ஆந்தை குமார். வணக்கம் சார். சார், பொதுவாக பத்திரிகையாளர் அப்படிங்கிறவங்க கண்ணையும் காதையும் எப்பவும் கூர்மையாக தீட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள் இரவு நேரத்தில் நடக்கிற விஷயங்களை, அதாவது இரவு சென்னை எப்படி இருக்கும், இரவு நகரங்கள் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குற ஒரு பார்வை, அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு வந்தது? இல்லை, அது ஒரு விதமான ஒரு விளையாட்டுத்தனமாக தான் வந்துட்டு ஆரம்பித்தோம். வந்துட்டு அது விளையாட்டுத்தனமாக நம்ம வந்துட்டு அது எப்படின்னா வந்துட்டு நம்ம ஜூனியருடன் பத்திரிகையில் வந்துட்டு நான் ஒரு ஃப்ரீலான்சர் ரிப்போர்ட்டர் மாதிரி ஆரம்பித்தேன். அப்போ நான் காலையில் நேரத்தில் வந்துட்டு கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். ஏஎம் ஜெயின் காலேஜில் வந்துட்டு ஒரு மாலை கல்லூரியில் தான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு கல்லூரி சீட்டு கிடச்சதே வந்துட்டு பிகாம் வந்துட்டு ஈவினிங் காலேஜ். ஸோ அந்த கல்லூரி முடிச்சுக்கிட்டு நான் பகல் நேரத்துலலாம் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏதாவது பத்திரிகையாளர்களை போய் சந்தித்து இல்லை பெரிய விஐபிகளை சந்தித்து ஏதாவது பேட்டி கொடுத்து வந்துட்டு ஜூனியருடனில் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் நான் வந்துட்டு மேட்ரை கொண்டு போய் கொடுக்கணுன்னா வந்துட்டு நைட் நேரத்தில் எனக்கு கல்லூரி முடிச்சுக்கிட்டு நைட்டில் கொண்டு போய் கொடுப்பேன். அப்போ ஆனந்தோட ஜூனியருடன் ஆரம்பித்து வந்துட்டு வேறு ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க, கஸ்தூரங்கா ரோடுன்னு சொல்லிட்டு ஆழ்வார்பேட்டில் வச்சுருந்தாங்க. அங்கே தான் அந்த நைட்டில் வந்துட்டு ஆனந்தோட எம்டி மதன் சார் எல்லாருமே வந்துட்டு அங்கே நைட்டில் அசம்பிள் ஆவாங்க. அது நைட்டில் கொண்டு போய் கொடுக்கும்போது வந்துட்டு அப்போயும் எனக்கு வந்துட்டு ஆந்தை வந்துட்டாரான்னு சொல்லிட்டு தான் என்னை எம்டி கேட்பாரோம். ஆந்தை வந்துட்டாரா? அது ஏன்னா வந்துட்டு நான் ராத்திரி நேரத்தில் கொண்டாந்து மேட்ரை கொண்டாந்து கொடுக்கறதுனால வந்துட்டு அப்படியே ஒரு பேர் வச்சேன். ஸோ அந்த பேரை வச்சுக்கிட்டு நான் நைட்டில் வந்துட்டு அந்த மேட்ரை கொடுத்துட்டு வரும்போது வந்துட்டு கொஞ்சம் கிடைக்கிற தகவல்லாம் வந்துட்டு உடனே வந்துட்டு நண்பர்கள்ட்ட பகிர்ந்துடுவேன். அப்போ ஒரு சின்ன சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா வந்துட்டு காட் மஸ்ட் பி கிரேசின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில படம் வந்துச்சு தேவி தேட்டரில். அந்த படத்துக்காக வந்துட்டு போன நேரத்தில் வந்துட்டு படம் டிக்கெட் கிடைக்கல. நான் வந்துட்டு இன்றைக்கி டைரக்டர் விக்ரமன் சொல்லிட்டு மணின்னு ஒரிஜினல் பேர், நாங்கள் ஒரு ரூம்மேட் மாதிரி நண்பர்களாக இருந்தோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து போயிட்டு படத்துக்கு போனோம். டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட் கிடைக்காத காரணம் என்னென்னா வந்துட்டு இந்த ஒரு கடைசியாக வந்துட்டு இந்த ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸில் வந்துட்டு தன்னோட ஃபேமிலியோட வந்துட்டு ஒரு 20 டிக்கெட் வாங்கிக்கிட்டப்ப ஸோ அந்த ஒரு எரிச்சல் வந்துட்டு என்னடா அது வந்துட்டு நம்ம க்யூவில் நிற்கிறோம் வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் வந்துட்டு சரி அங்கேருந்து நாங்கள் தேவி தேட்டரில் வந்து கோடம்பாக்கத்தில் தங்கியிருக்க இடத்துக்கு நடந்தே வந்தோம். ஸோ அப்போ நடந்து வரதெல்லாம் பெரிய விஷயமா படாது, வந்துட்டு கொஞ்சம் இயல்பாகவே நடந்து வருவோம். நடந்து வரும்போது சில சம்பவங்களை பார்க்குறோம். உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட் பார்க்குறோம், சில போலீஸ் தகராறு நடக்கிறோம், ஒரு டீ கடையில் பார்க்குறோம். அந்த சம்பவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இதை பற்றிலாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ தான் அந்த மணிங்கிற விக்ரமன் சொல்லிட்டு சொன்னார், வந்துட்டு இதெல்லாம் பற்றி எழுதுனா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்பில். சரி, நான் அன்றைக்கி நைட்டே உட்காந்து எழுதி மெட்ராஸ் பை நைட்டுங்கிற தலைப்பில் வந்துட்டு கொண்டு போய் நான் மறுநாள் வந்துட்டு விகடனில் கொண்டு போய் கொடுக்குறேன். அதை வந்துட்டு உடனே அங்கே விகடன் கலாச்சாரமே வந்துட்டு சில மாதிரி ஒரு மேட்ரை படித்தாங்கன்னு நல்லா இருக்குன்னா அது அங்கே உள்ள ஆசிரியர்களாக எல்லாருமே உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுத்து அதை வந்துட்டு ரெகுலராக போடுற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு உடனே வந்துட்டு மதன் ஒரு தலைப்பு ராத்திரி ரவுண்டப்புன்னு பேர் வைக்கிறாரு. ஆமாம், ராத்திரி ரவுண்டப்புன்னு சொல்லிட்டு நைட் ரவுண்டு. அதுக்கப்புறம் ராவ் சார் வந்துட்டு உடனே வந்துட்டு இது ரெகுலராக பண்ண சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்கிறாரு. ராவ் இவர் எம்டி வந்துட்டு சில மாதிரி ஆந்தைன்னு பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஆரம்பம். அதுக்கப்புறம் அதில் கட் அவுட் வைக்கிற கலாச்சாரத்தை வரைக்கும் வந்துட்டு அதை என்னை கிரியேட் பண்ணிச்சு. அதுலேயே ஒரு போதை வாங்கி வந்துட்டு ராத்திரி ரவுண்டப் ரெகுலராக வாரம் வந்துட்டு ஆந்தைன்னு கொடுக்க ஆரம்பித்தேன். ரியலி இன்ட்ரெஸ்டிங் சார். இந்த மாதிரி ஒரு ஆந்தை ராத்திரி ரவுண்டப் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதில் அந்த கட் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்க சார். அது அந்த நேரத்தில் வந்துட்டு சில மாதிரி இந்த சினிமாக்களுக்கு கட் அவுட் வைக்கிற கலாச்சாரத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு சந்தோஷமாக பார்க்குற கலாச்சாரம். அப்போ நான் வந்துட்டு இந்த மொழி பிடிக்கிறது வந்துட்டு அந்த ப்ரெசென்ட் பண்ணுறது முழுக்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லாமே பகலில் நடக்கிறது, பகலில் பேட்டி நடக்கிறது, பகலில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கும்போது பக்கத்து வீட்டில் நைட்டில் வந்துட்டு உதாரணத்துக்கு இப்போ கூட வந்து நைட்டில் வந்து நம்மளுக்கு கரண்ட் போய்ட்டுனா வந்துட்டு பக்கத்து வீட்டில் போயிருக்கான்னு பார்க்க சொல்கிறது, அது என்ன நடக்குன்னு தெரிஞ்சாலும் சரி பக்கத்தில் போய் எட்டி பார்க்குற ஹேபிட் உண்டு. அது மாதிரி வந்துட்டு ராத்திரி வந்துட்டு ஈவன் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பக்கத்தில் என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்ச இடத்துல ஆர்வம் உண்டு. அதனால் நைட்டு ஈவெண்ட்ஸை வந்துட்டு ரொம்ப அருமையாக சுவாரஸ்யமாகவும் உண்மையாகவும் கொடுக்க ஆரம்பித்ததுனால
அது வந்துட்டு அதுக்கு ஒரு பெரிய ஒரு கிரேஸ் வர ஆரம்பிச்சிருந்தோடனே வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு முக்கியமாக சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை அண்டு திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் ஒரு கட் அவுட் வச்சுருப்பாங்க. நான் வந்துட்டு எழுதுறதுடைய மெயின் கண்டென்ட்ஸை வச்சுட்டு என்னோட ஆந்தை படத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன எழுதணும் அதனோட முக்கியமான சாராம்சத்தை வச்சுட்டு ஒரு வார்த்தைகளை வந்துட்டு அதே இடத்துல வைப்பாங்க. நானும் வந்துட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் போய்ட்டு என் கட் அவுட் கீழே நின்று பார்த்துட்டு வருவேன். ஒரு சந்தோஷம் அது. அது உங்களுடைய கட் அவுட் அப்படிங்கிறது வந்து ஆந்தை படம் இருக்குமா? ஆந்தை படம் இருக்கும். ஆமாம், ஆந்தை படம். ஆமாம். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம முகம் தெரிய வேண்டான்னு நான் பல விஷயங்கள் அதில் வந்து கிரைம் ஈவெண்ட்ஸ் பண்ணுறேன். நான் தான் கிரைம் ரிப்போர்ட்டர்னு சொல்லிட்டு நம்ம வீடன் குரூப்பில் வந்துட்டு ஒரு முதல் கிரைம் ரிப்போர்ட்டர்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. அது கிட்டத்தட்ட வந்துட்டு முதல்ல அந்த கர்நாடகா பேங்க் கேஸ்லேருந்து ஆரம்பித்து ஜெயபிரகாஷ் 9 கொலை ஜெயபிரகாஷ்லேருந்து ஆரம்பித்து ஆட்டோ சங்கர் வரைக்கும் அது கொஞ்சம் ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் நம்ம அவுட்புட்டை கொண்டாந்ததே நம்ம தான். ஸோ அந்த இதனால் வந்துட்டு அது எந்த இடத்துலையும் நம்ம வெளிப்படுத்துறதுங்கிறது ரொம்ப வேண்டாங்கிறதுனால முகமே வெளிப்படுத்தலை. ஸோ அது பல வாய்ப்பே வந்துச்சு. ஆனந்த உடனே வந்துட்டு நான் ஒரு தொடரே பண்ணேன். வந்து நீங்களும் தான் தொழிலை பண்ணி பாருங்களேன்னு சொல்லிட்டு ஒரு தொடர் பண்ணேன். அதில் என்னென்னா வந்துட்டு ஒரு தொழிலை வந்துட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு அந்த தொழிலை நம்மளே நேரடியாக ஒரு நாளைக்கு ஃபுல்லாக போய் பார்க்குறது. உதாரணத்துக்கு ஒரு ஆட்டோ டிரைவர்னா ஆட்டோ டிரைவர் வந்து என்னையா கஷ்டப்படுறேன் நான் ஒரு நாளைக்கு பண்ணி பாருன்னு சொல்லுவான்ல. அதனால் ஆட்டோ டிரைவர்கிட்ட வந்துட்டு உனக்கு எவ்வளோயா ஒரு நாளைக்கு வருது சார்? ஒரு என்ன சார் எல்லாத்தையும் எல்லாம் செலவெல்லாம் போக ஒரு 600 நிற்கும் சார். இந்த 700 வச்சுக்கோ, என்கிட்ட ஆட்டோவை கொடு, என் பின்னாடியே வந்துட்டு என் காரில் வா, நான் வந்துட்டு நான் ஆட்டோவை நான் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஓட்டி பார்க்குறேன், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஆட்டோவை ஓட்டி அந்த அனுபவத்தை எழுதுறது. இங்கே ஆட்டோ சங்கர் கேஸ் நீங்கள் தான் கொண்டு வந்தீங்களா? ஆமாம், முழுமையாக வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு. அந்த அனுபவம் என்ன? இல்லை, அது வந்துட்டு உதாரணத்துக்கு வந்துட்டு அது ஒரு அதுவும் பின்னணி வந்துட்டு அந்த பக்கத்தில் வந்துட்டு வேலுச்சாமின்னு வேலுச்சாமின்னு வந்துட்டு ஒரு செப்பரேட் இருந்தார். அவரோட வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு ஆட்டோ டிரைவர்கள் வந்துட்டு 2 பேர் வந்துட்டு ப்ளஸ் வந்துட்டு இன்னொருத்தவங்க 3 பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க. ஸோ அந்த காணாமல் போனதெல்லாம் ஜூனியரோட வந்துட்டு நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு புகார் வாங்குறதுக்குன்னே வந்துட்டு ஒரு குரூப் வச்சுருந்தோம். அவங்ககிட்ட வந்து மனு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரை காணும்னு சொல்லி அந்த மனுவெல்லாம் பார்க்குறதோட ஒர்க்கு என்னோட ஒர்க்கு. இந்த அதுவும் க்ரைம் பீட்டுங்கிறதுனால வந்துட்டு அந்த காணவில்லைன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வேலுச்சாமி வந்துட்டு எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கார், உடனே கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ அதில் சேசிங் நடந்து வந்துட்டு அவங்க எங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க, அதை ஆட்டோ எடுத்துகிட்டு போனாங்கங்கும் போது வந்துட்டு ஆட்டோ சங்கர் வரைக்கும் நம்ம போகிறீங்க அந்த சேசிங். ஆமாம், அந்த சேசிங்கில் வந்து நான் தான் கண்டுபிடிக்கிறேன் அந்த எங்கே போனாங்க. அந்த ஆட்டோ டிரைவர்கள் போனாங்க தண்ணி அடிக்கிறதுக்கு வந்து திருவான்மையூரில் போய் தண்ணி அடிக்கிறாங்க, திருவான்மையூரில் தண்ணி அடிச்சுக்கிட்டு எங்கே கூப்பிட்டு போனாங்க, அங்கே தகராறு அடித்தடி தகராறு நடக்குது அப்படின்னு ஆட்டோ சங்கர் வீட்டில் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்கங்கிற அளவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆட்டோ சங்கர் வீட்லேயும் போயிட்டு கதவை தட்டிட்டு அவன்கிட்ட விசாரிச்சுட்டு வரேன், இந்த மாதிரி அடிச்சிங்களாமே வந்துட்டு என்னாச்சுன்னு. அவன் பார்த்துக்கிட்டு வந்து எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நான் அடித்தேன் வந்துட்டு ஏதோ சண்டை போட்டாங்க, அடித்து அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த சேசிங் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆட்டோ சங்கரோட அந்த குரூப்பில் ஒருத்தன் அவனுக்கு பிடிக்காதவங்க எல்லா சினிமாலையும் வர்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒருத்தன் உண்டு. அது லக்கு தான், அது நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அங்கே ஒருத்தன் வந்துட்டு உடனே வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு சார் நீங்கள் என்ன சார் அப்படின்னா இந்த மாதிரி நான் வீடில் இருக்கேன்ப்பா அப்படின்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு. அப்படியா சார் அவங்க நம்பர் கொடுங்க சார். நம்பர் அப்போல்லாம் நம்மளுக்கு ஃபோன்லாம் கிடையாது, நம்ம ஆஃபீஸ் நம்பர், ஆஃபீஸ் ஃபோன் தானே, நம்ம ஆஃபீஸ் ஃபோனு இல்லை வந்துட்டு நம்ம கமிஷன் அதனால வந்துட்டு தொடர்புக்கு என் வீட்டு நம்பரை அட்ரஸை மட்டும் கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் மறுநாள் கரெக்டாக காலையிலேயே வந்துட்டு கதவை தட்டி ஒரு 5:30 மணிக்கு கதவை தட்டி சார் வந்துட்டு அந்த ஆட்டோ சங்கர் வந்துட்டு அந்த பாடிலாம் உள்ளே தான் வச்சுருக்காங்க சார், நான் நேற்றுக்கே சொல்லலாம்னு நினச்சேன், இப்போ உடனே வந்தீங்கன்னா உடனே வந்து சேஸ் பண்ணிடலாம் சார்னு. அப்போ வந்துட்டு டிஐஜி ஜாஃபர் அலி இருக்கார், அவருக்கு உடனே வந்துட்டு நேரில் போயிட்டு அவரோட வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அங்கே பாடியெல்லாம் புதைச்சி வச்சுருக்கானா, அதனால வந்துட்டு உடனே நான் போப்புறேன்னு, உன்னோட பெரிய வம்பா இருக்கியான்னு சரி போயிட்டுறியா நான் ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அவர் ஒரு டீம் அனுப்புகிறார். அது நிஜமாக வந்துட்டு அது நான் போகும்போது கரெக்டாக வந்துட்டு அந்த போலீஸ் டீமும் வருது, நானும் போகிறேன் வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பாடியை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி காமிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாடியில் 2 பாடி இல்லை, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 9 பேர் வந்துட்டு கொலை பண்ணாங்கிற விஷயத்தை வந்துட்டு அங்கேருந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அவன் ஆட்டோ சங்கரை வந்து நிப்பாட்டி என்னடா நீ அவனை என்னடா பண்ண அப்படின்னோடனே வந்துட்டு அவனை அங்கே தான் சார் வந்து போச்சிருக்கேன், எங்கடா போச்சிருக்கேன், அந்த சார் நிற்கிறாரில்ல அங்கே தான், அதாவது நம்ம நிற்கிற இடத்துல. அந்த அளவுக்கு அது ஒரு ஷாக்கிங்கான ஒரு இது. அதில் என்ன யாரை போச்சிருக்காங்கிறதே தெரியாது. ஏன்னா வந்துட்டு அவன் இந்த மாதிரி யாரோ போச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்கள்லாம் கூடுறாங்க. அதில் திடீர்னு வந்துட்டு இன்னாரை காணும்னு சொல்லிட்டு வந்துட்டு யாரோ தேடின ஒரு லேடி, ஐயோ அவர் புருஷனும் உள்ளே போச்சிருக்காங்கிறது அந்த இடத்துல அந்த ஒரு எமோஷனலாக. அப்போ என்னென்னா நான் வந்துட்டு கேமராவும் வச்சுருப்பேன், இது கேனான் T50 ஒரு கேமரா. அப்போ நான் ஃபோட்டோகிராஃபர்லாம் நம்ம தேடி அலைய முடியாதுங்கிறதுக்காக அதில் ஒரு கேமரா வச்சுருப்பேன். ஸோ எல்லா சம்பவங்களும் நம்மளே வந்து அந்த ஃபோட்டோவும் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம தான் அது சேசிங் நடந்துச்சு. ஸோ அதனால் அது ஒரு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம தான் கண்டுபிடிச்சோங்கிற ஒரு கிரெடிட் வந்துட்டு நம்ம ஜூவிக்கும் நம்மளுக்கு தான் கிடச்சிது. அது சார் பொதுவாக ஜேர்னலிசம் அப்படிங்கிறது இப்போ ரிஸ்கியான நேரத்தில் ஒரு ராத்திரி ரவுண்டப் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கியான விஷயம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த இரவு நேரங்களில் நீங்கள் சந்தித்த ஆபத்தான இடங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட நான் தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டு பல இடங்களுக்கு வந்துட்டு எங்கே போகிறாங்கிறது வந்துட்டு ஆஃபீஸில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இங்கேருந்து சென்னை கிளம்புற அன்றைக்கி வந்துட்டு வர வாரத்துக்கு மேட்ரு வேணால் வந்துட்டு நிறைய எது பஸ் இருக்கோ அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு
அங்கே இறங்கி வந்துட்டு சம்பவங்களை வந்துட்டு இதுதான் கிடையாது, எதுவுமே வந்துட்டு குறி வச்சே போகிறதில்ல. ஒரு ரேண்டமான ஒரு டிராவல் என்ன ரொம்ப கிடைக்குது ஏன்னா எங்கேயுமே வந்துட்டு பெரிய விஷயம் வந்துட்டு நம்ம தேவையான செலவுக்கு வந்துட்டு ஏன்னா ஏஜென்ட்டுகள் எல்லாமே வந்துட்டு அந்த ஆந்தைக்கு வந்துட்டு அவ்வளோ வேல்யூ இருக்கிறதுனால ஏஜென்ட்டுகள்கிட்ட மட்டும் போய் சொல்லிக்க பாம்பாரு விகடனில் இருந்து. ஸோ அதனால் அவங்கள மட்டும் போய் பார்த்து விடுவோம். அது மறுநாள் வந்து மேட்ரு முடிச்சதுக்கப்புறம், ஏன்னா மேட்ருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் இங்கேருந்து எழுது, அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் தனி பார்வை இருக்கும். இங்கே இந்த விஷயத்தை பற்றி எழுதணும். நம்ம எந்த விதமான பார்வையும் இல்லாமல் யாரையும் குறி வச்சு தாக்குறதுக்கோ இல்லை வந்து சில சம்பவங்கள் இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலே வந்துட்டு இப்போ முன்னாடி இப்போ ராத்திரி வந்துட்டு இப்போ முன்னாடி கொஞ்சம் நல்ல ஹிட் ஆனதுக்கும் இப்போ அங்கே ஹிட் ஆகாமல் அல்லது பண்ண முடியாத காரணம், முன்னாடி ராத்திரி மட்டும்தான் சம்பவங்கள் சில சம்பவங்கள் நடக்கும், கிரிமினல்ஸ் நடக்கும், இல்லை தவறுகள் நடக்கும். இப்போ எல்லா நேரங்களும் எல்லா இடங்களிலும் எல்லா விதமான சூழலையும் நடக்குது. அதனால இது இப்போ ராத்திரிக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடையாது. அதனால வந்துட்டு அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அப்போ நம்ம எல்லா ஊர்களையும் ரவுண்ட் அடித்தோம். அது எல்லா சம்பவங்களும் வந்துட்டு கிட்டத்தட்ட மெமரபிள் சம்பவங்கள் தான். அது இதுதான் மெமரியில் நிற்குது அப்படிங்கிறதே சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் கம்யூனிகேஷன்ஸ், செல்ஃபோன் ஆரம்பிச்சு, லேப்டாப் ஆரம்பிச்சு, இமெயில் ஆரம்பிச்சு, எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி டெவலப் ஆகிட்டு இருக்க சூழ்நிலைகள் இன்றைக்கி ஜேர்னலிசம் அப்படிங்கிறது வேறு. ஆனால் இது 30 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்னு ஒன்று புதுசாக உள்ளே கொண்டு வந்து அதில் முக்கியமான ஒரு ஆளாக இருந்தார் அப்படிங்கிறதுல இந்த ஆந்தைக்குமாரோட இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மையிலே சிறப்பான ஒரு விஷயம். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இடைவேளைக்கு பிறகு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பத்திரிகையாளர் ஆந்தை குமார், அதாவது குமார் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவர் முன்னாடி அடைமொழி சேர்ந்தது ஆந்தை அப்படிங்கிறது. அது உண்மையிலே பெரிய விஷயம், அவர் கிடைச்ச மிகப்பெரிய பட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி இப்போ பேசலாம். நீங்கள் சார்ந்த ஒரு விஷயத்தில் நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறேன். முன்னாடி நானும் ஒரு பத்திரிகையாளராக, நீங்கள் ஒரு சீனியர் பத்திரிகையாளராக, என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இந்த மாதிரி ராத்திரி ரவுண்டை போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு போதை கும்பல் ஒருத்தர்கிட்ட நீங்கள் சிக்கிக்கிட்டதாகவும் அதுக்கு பிறகு ரொம்ப அவங்கள்ட்ட மீண்டு வரதே பெரிய சிரமமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அனுபவம் என்ன? இல்லை, அது திருச்சி திண்டுக்கல் பக்கத்தில் வந்து நடந்த சம்பவம். திண்டுக்கல் பக்கத்தில் வந்துக்கிட்டு அது இந்த மாதிரி ஏதாவது இங்கே இப்போ நைட்டில் வந்துட்டு ஒரு கலாச்சாரம் வந்துட்டு இப்போ விபச்சாரம் வந்துக்கிட்டு சொன்ன மாதிரி போதைங்கிறது அப்போ வந்துட்டு அதிகமாக கஞ்சா. அதுக்கிடத்துல வந்துட்டு அவங்க உள்ளபடியே சொல்லப்போனால் திண்டுக்கல் குரூப் வந்துட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கே நெட்வொர்க் மாதிரியான ஒரு பெரிய ஃபுல் சப்ளை இருந்தது. ஆமாம், கிட்டத்தட்ட வந்துட்டு ஏன்னா அவங்க வந்துட்டு எங்கேருந்து வாங்குறாங்க என்ன ஏதுங்கிற ஒரு விஷயத்தை நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து இன்னொருத்தன் கூட்டு போகிறான். அப்போ தான் வந்துட்டு அது அவன் என்னை கண்டுபிடிக்க அதில் கூட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்கிறது எனக்கு லேட்டாக தெரியும். அது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். அது சம்பவங்களை வந்துட்டு ரீகால் பண்ணாலே எரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரன்னிங்கிற என்ன நடந்தது சார் அந்த இடத்துல? அந்த கஞ்சா வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பொட்டணங்களாக ஆக்கி வந்துட்டு த்ரோ அவுட்டு அந்த சிட்டிக்கு அனுப்புறது. அந்த இது அதை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்துட்டு அது நான் தான் ரிப்போர்ட்டர்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கூட்டு தான் போகிறேன். அப்போ நீ தான் பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டு என்ன வேணாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு வரலப்பா, நான் பார்த்தேன் அதில் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புடதில் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அடிங்கிறது வந்துட்டு நம்ம இப்போ நம்ம நிருபராக இருந்தாலும் மனுஷனுக்கு தாண்டி அடி எங்கேயுமே தாங்க முடியாது. ஸோ வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்காக அழகணும்னு சொல்லிட்டு தோணலை. பட் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அழுகைக்கு உண்டான அந்த எல்லை வருது. வேண்டான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஒரு 5-6 பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் தான் ஆகிறதுக்கு என்ன வழின்றோ வந்துட்டு ஓட தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ வந்துட்டு அந்த அது என்ன சொல்கிறது, ஓட்டம்னா வந்துட்டு அந்த சேசிங்கை வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான ஓட்டமாக தான் இருக்கும். அது பத்திரிகையாளனாக ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பத்திரிகையாளனா இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்ச விஷயம் நடந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அது முழுமையடையில் அந்த காலகட்டத்தில் வந்துக்கிட்டு நான் வந்துட்டு ஒரு அது போட்டி பொறாமல் அது எல்லா உலகத்துலையும் இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்துட்டு தேவையில்லாத ஒரு அந்த காலவாரி விடுறது இல்லை வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம எதிர்பார்த்து போகிறது விஷயங்கள் வந்துட்டு அது போக நம்ம இன்னொரு நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே பதிவாக முடியாது. உங்களுடைய எழுத்துக்களில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண பிறகு ஏதாவது ஒரு விஷயம் மாறி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? மெரினா பீச்சில் வந்துட்டு ஒரு 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 ஓப்பன் கிணறு. அந்த கிணத்துல வந்துட்டு ஒரு குழந்தை விழுந்து போச்சு. சாயான ஒரு குழந்தை விழுந்து போச்சு. அது குழந்தை விழுந்து இறந்து போச்சு மெரினா கிணத்துல வந்துட்டு சாயந்தரம் போகும்போது. ஸோ இந்த குழந்தை வந்துட்டு இறந்து போச்சுன்னொடனே வந்துட்டு அந்த பேரண்ட் வந்துக்கிட்டு ஒரு நார்த் இண்டியன், அவங்க வந்துட்டு ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க தகவல் சொல்லி எனக்கு இந்த குழந்தை கிணற மூடணும், எனக்கு குழந்தை இறந்து போனதுக்கு மாதிரி வேறு யாருக்கும் பேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து நான் அந்த ரைட் அப் கொடுக்குறேன். வந்துட்டு நம்ம மெரினா பீச்சுக்கு போனோம். வந்துட்டு போகும்போது வந்துட்டு அந்த கிணத்தை சுற்றி வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு போகாத தள்ளிப்போன்னு சொல்லிட்டு ஒரு மனநல பாதித்த மாதிரி வந்துட்டு தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. என்னென்னு விசாரிச்சோன்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை எழுதுகிறேன்.
சம்பவத்தெல்லாம் எழுதிட்டு அந்த குழந்தையோட ஃபோட்டோலாம் போட்டுட்டு கொஞ்சம் பேத்தட்டிக்காக எழுதிட்டு இது பண்ணுறோம். கடைசியில் வந்துட்டு கொஞ்சம் வார்த்தைகள் எழுதினேன். கொஞ்சம் வந்துட்டு இப்போது வந்துட்டு இந்த குழந்தை வந்துட்டு இறந்து போனது மாதிரி வந்துட்டு இந்த இப்போது உள்ள முதல்வர்களுக்கோ அல்லது சம்மந்தப்பட்டவங்களுக்கோ குழந்தை இல்லாதனால தான் மூடவில்லையோன்னு சொல்லிட்டு எழுதுறேன். அது அன்ஃபார்ச்சுனேட்டே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிண்டிங் இஷ்யூ போயிடுத்து. போன ஒரு அரை மணி புக்கு வெளியே வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து கிணறு மூடப்பட்டது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை பப்ளிஷ் ஆன உடனே அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் இமீடியட்டாக இருக்குது, நடவடிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய ஆறுதலான சந்தோஷமான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முன்ஜென்மம் சார்ந்த விஷயங்கள நம்பிக்கைகள் இருக்கா? நம்பிக்கை இருக்காங்கிறது நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நீங்களும் தான் தொழில் பண்ணி பாருங்க மாதிரி இது ஒரு சம்பவம், இது ஒரு 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 வாழ்க்கை அல்லது இது ஒரு சேலஞ்சிங் அல்லது வந்து இது ஒரு கற்றுக்கிட வேண்டிய விஷயம். ஏன்னா பத்திரிகைக்காரங்கிறது எல்லாமே கற்றுக்கிடக்கூடிய விஷயம். நான் கற்றுக்கிட்ட இந்த சம்பவத்தில் நடக்கிற விஷயத்தை நான் கிரகிச்சுக்கணும். நான் இதில் எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வந்தேன்னா வந்துட்டு நான் விலைக்கு போயிருந்தேன். நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அது ஒட்டவே மாட்டேன். ஸோ இது நீங்கள் என்ன நடக்கிறீங்களோ அதில் நான் ஒரிஜினலாக பத்திரிகையாளனுங்கிறவங்க எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்பெக்டேட்டர், ஒரு பார்வையாளனாகவே இருக்கணும். அதான் சரியான, அதுதான் சரியான ரோலாக இருக்கும். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப் மட்டும் இல்லை, பாஸ்ட் லைஃப் பற்றியும் எங்களோட இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த மேடையில் உங்கள் கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்கிறாங்க? என்னோட பாலிய சிநேகிதன் அகஸ்தீஸ்வரன் சொல்லிட்டு. உங்களுடைய பாலிய சிநேகிதர் அகஸ்தீஸ்வரன். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அகஸ்தீஸ்வரன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளனாக எல்லா விஷயங்களும் பார்க்கறதுக்கு செய்யணும், அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களுக்கு பிலீவ்ஸ் இருக்கா ரீஇன்கார்னேஷன், முன்ஜென்மம் சார்ந்த விஷயங்கள்ல? அதை பற்றிய சரியான தகவல் எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால் அது வந்து நான் நம்பிக்கை கொள்வதா நம்பிக்கை அற்று இருப்பதாங்கிறதே தெரியல. 30 years ஒரு ஜேர்னலிசம், அதுவும் கம்யூனிகேஷன்ஸ், இந்த மாதிரியான தகவல் தொடர்பு சாதனங்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருந்த நேரம். அந்த நேரத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இருக்கீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா சார்? சொல்லலாம் தாராளமாக. வந்துட்டு பல விஷயங்கள் வந்துட்டு நம்மளால தான் வந்துட்டு வெளிப்படுச்சு, இல்லை நம்மளால தான் முடிஞ்சது, நம்மளால தான் சாதிக்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு மனநிறைவு இருக்குது. மனநிறைவுங்கிறது வந்துட்டு பல விஷயங்களும் ஏற்பட்டிருக்கு. உங்களுடைய முன் ஜென்மம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப்பில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் புதிதாக உதயமாகிறது. பத்திரிகையாளர் குமாரின் மனதில் உள்ள எண்ணமும் இதுதான். இரவு நேர உலகமே இவரது பத்திரிகையாளர் பணிக்கான ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கிறது. எல்லோரும் கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சிலர் மட்டும் விழித்திருக்கும் நேரம் அது. அதை எழுத்தாக தந்ததுதான் இன்று வரை இவரது அடையாளமாக இருக்கிறது. மெலிந்த தோற்றம், கனிந்த முகம், பேச்சில் தெளிவு என்று திரைக்கு பின்னால் வெற்றிகரமாக இயங்கும் மனிதர்களின் சாயல் குமாரிடமும் இருக்கிறது. ஆட்டோ சங்கர் வழக்கில் குமாரின் புலனாய்வு அனுபவத்தின் பங்கு மிகப்பெரியது. இதை போன்ற பல அனுபவங்கள் ஒவ்வொரு பத்திரிகையாளனுக்கும் இருக்கும். இப்படிப்பட்ட குமாரின் வாழ்க்கையில் காலம் உண்டாக்கிய மாற்றங்கள் என்ன? வெற்றிகரமாக தொடங்கும் குமாரின் முன்ஜென்ம பயணம் நமக்கு எப்படிப்பட்ட ஆச்சரியங்களை தரப்போகிறது? குமார் முழு பேர் ஆந்தை சங்கரசுந்தரகுமார் சொல்லுவாங்க. ஆந்தை சங்கரசுந்தரகுமார். உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுங்க? 49 ஆகுது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் ப்ரொஃபஷன் என்ன? என்னோட இது ஜேர்னலிஸ்ட் தான். கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? இல்லை, பேசிக்காகவே வந்துக்கிட்ட நான் பள்ளி மாணவனாக இருக்கும்போதே நண்பர்கள் கூட வந்துட்டு ஒரு ஜாலியாக படிக்கிறதுக்குன்னு ரொம்ப ஆர்வம் காட்டுவேன். படிக்கிறதுக்கு நான் நிறைய எல்லா புத்தகங்களும் அப்போ சாவி இதையும் பேசுகிறது, ஆனந்த விடன், கல்கி பத்திரிகைகள் தான் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு கையில் கிடைக்கும். அதை வந்துட்டு கையில் கிடைக்கிறதுக்கு வாங்குறதுக்கு கையில் காசு இருக்காதுங்கிறதுக்காக ஒரு நண்பர்கள்ட்டெல்லாம் வந்துட்டு இப்போ கலெக்ட் பண்ணி சர்க்குலேஷன் லைப்ரரி நடத்தினேன். சர்க்குலேஷன் லைப்ரரி நடத்துறது மூலமாக வந்துட்டு எல்லா புத்தகமும் நம்ம கைக்கும் கிடைக்கும். வந்துட்டு எப்போனாலும் சரி வந்துட்டு மற்றவங்களுக்கும் அதை பகிர்ந்துக்கிட முடியுங்கிற நம்பிக்கையில் ஷோவியா சர்க்குலேஷன் லைப்ரரிங்கிற பேரில் வந்துட்டு அது சர்க்குலேஷன்லாம் நடத்தினேன். அது மூலமாக எல்லா புத்தகங்களையும் படிக்கிறது மூலமாக வந்துட்டு அதிலேயே ஆர்வம் வந்துச்சு. அப்படியே அதை படிக்கிறதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பத்திரிகைகள் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஆர்வப்படும்போது வந்துட்டு ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தணும் நண்பர்கள்லாம் சேர்ந்து. அதுக்கு மாதவின்னு ஒரு பத்திரிகை கையெழுத்து பத்திரிகை நடத்தணும். அதை நடத்தி வந்துட்டு மாணவர்கள் நண்பர்கள் மற்றவர்களெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது எங்கள் வாத்தியார்களே வந்துட்டு பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கியா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த என்கரேஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சது? ஆமாம், முழுமையாக கிடைச்சது. ஒரு நட்பு வட்டாரங்கள் தான் ஆரம்பத்துலேருந்தே என்னை வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் உயர்த்தி காட்டுச்சு. அப்புறம் வந்துட்டு திருநெல்வேலியில் இவ்வளோ கதையும் நடந்துச்சு. திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு படிக்கிறதுக்காக வந்தேன். +2 முடிச்சுட்டு கல்லூரி படிக்கிறதுக்காக.
அப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் அங்கே அண்ணன் வந்துட்டு தினம் மலர் பத்திரிகையில் வந்துட்டு செய்தி ஆசிரியராக இருந்தார். ஸோ அவர் கூட இங்கே அவரோட தம்பி அப்படிங்கிற முறையில் வந்து எனக்கும் வந்துட்டு அந்த அவங்களோட ஆஃபீஸ் நண்பர்கள்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக வீட்டில் இருக்காத வெளியே வான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போவாங்க. அது மாதிரி நிறைய மந்திரிகளெல்லாம் போய் பார்க்குற மாதிரியான வாய்ப்புகள்லாம் கிடச்சிது. அதுலேயே வந்துட்டு ஒரு ஆர்வம் வந்துடுது. அப்படியே வந்துட்டு முழுமையாக ஒரு முழு பத்திரிகைக்காரனாக ஆகிட்டேன். இதுதான் இருப்புன்னு சொல்ல தெரியல வந்துட்டு. அது ஒரு வேளை வந்துட்டு ஆனால் இன்னொரு கோணத்தில் வந்துட்டு ஏன்டா அந்த தொழிலுக்கு வந்தோங்கிற ஒரு எண்ணமும் உண்டு அப்பப்போ. இதனால் அப்படி இல்லை, அது இதுக்கு உண்டான அந்த ரெக்கக்னைஸ் கிடையாது இந்த பத்திரிகை உலகத்தில். தமிழ் உலகத்தில் வந்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு போதுமான அளவுக்கு அது பொருளாதார ரீதியான வந்துட்டு ஒரு பலம் இது இல்லை. ஸோ இந்த பத்திரிகை நடத்துகிறப்ப நிறைய சோதனைகள், வலிகள், வேதனைகள் அப்படி பலது சந்திச்சிருப்பீங்க. அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா? உண்டு. ஆமாம், அது அந்த வேதனைகளோ அல்லது அடி வாங்கும் போதோ வந்துட்டு அது தேவையான அளவுக்கு அல்லது யாருக்காக அடி வாங்கினோமோ அவங்க வந்துட்டு என்கிட்ட வந்து ஆறுதல் சொல்ல மாட்டாங்க, இல்லை உதவி பண்ண மாட்டாங்க. ஏன்டா வந்துட்டு அடி வாங்கணுன்ட்டு ஒரு பெரிய நிறுவனத்துக்காகலாம் அடி வாங்கியிருக்கேன். அந்த நிறுவனத்துலேருந்து எனக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டிங்கும் வந்ததில்லை. அது இது இயல்பு தான், இந்த தமிழ்நாட்டுடைய சாபக்கேடுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அவ்வளோதான். நம்ம இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணி ஒரு 40 வருஷத்துக்கு வரோம். 40, உங்கள் வயசு 40 வயசில் இருக்கீங்க. 40 வயசில் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு கல்யாணமும் ஆச்சு 40 வயசில். 40 வயசில் கொஞ்சம் தாமதமான மேரேஜ்னு சொல்லிட்டு சொல்கிறதுனாலும் சரி, அந்த வயசில் தான் ஆகணும்னு இருக்குது. அதனால் வந்துட்டு அந்த வயசில் ஆச்சு. மற்றபடி ஏதாவது கனவுகள் உங்களுக்கு மிரட்டுற மாதிரி கனவுகளோ ஏதாவது சின்ன வயசில் ரிப்பீட் ஆகிருக்கா? இந்த சுனாமின்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி வந்துட்டு அது ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அரிசிகள் வந்துட்டு வெள்ளம் மாதிரியே வரும். அது எதுக்காகங்கிறது ரொம்ப நாளாக வந்துட்டு கற்பனையிலே இருக்கும். அது அரிசி வந்து வெள்ளம் மாதிரி வர மாதிரி. ஆமாம், அது காரணம் தெரியாது. அது யாருக்கு அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கும். அது சின்ன வயசில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அது ஒரு 15-20 வயசு வரைக்கும் கூட வந்துட்டு அது ரிப்பீட்டடாக கொஞ்சம் அடிக்கடி வரும். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு 30 வயசுக்கு போகிறோம். என்ன ஞாபகம் ஏதோ சொல்லுங்க பாப்போம். அப்போ ஜூனியர் விகடன் பத்திரிகையில் இருந்துக்கிட்டு விகடனில் இருந்தீங்க. ஏதாவது குறிப்பிடும்படி அவங்க வாழ்க்கையில் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்ததா? பல நேரங்களில் வந்துட்டு அந்த விகடன் குரூப்பில் வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்காக வந்துட்டு கொஞ்சம் போராடி வந்துக்கிட்டு அடிதடி தகராறு கிட்டத்தட்ட வந்துட்டு ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போய் வந்துட்டு ஐசியூவில் படுக்கிற அளவுக்குலாம் நடந்துச்சு. அந்த மாதிரி சம்பவங்கள் கொஞ்சம் அந்த மெமரபிள் இன்சிடென்ட்ஸ் தான். 10 வயசுக்கு போகிறோம். எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சின்ன பிள்ளையா? 10 வயசுலன்னா வந்துட்டு பழையாங்கோட்டை, திருநெல்வேலி பழையாங்கோட்டையில் இருக்கேன். என்ன பண்ணுறீங்க? சேவியர்ஸுக்கு ஸ்கூலில் படிக்கிறேன். படிப்பில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் அடிப்படையாக வந்துட்டு ரொம்ப பெரிய ஆர்வம் கிடையாது. பட் போகிறதுக்குலாம் ஆர்வம் உண்டு. படிக்கிறதுங்கிறதுல வந்துட்டு பெருசாக அக்கறை இல்லை. வந்துட்டு கெட்ட பேர் வாங்க மாட்டேன். வாத்தியார்கிட்ட வந்துட்டு உண்மையை சொல்லிடுவேன், எனக்கு இது புரியலைன்னு சொல்லிடுவேன். அதனால் வந்துட்டு அவங்க வாத்தியாருங்களே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பர்சனல் கேர் எடுத்து என்னை ப்ரமோட் பண்ணி விட்ருவாங்க. நம்ம இன்னும் 10 வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சி ஒரு 5 வயசுக்கு போகிறோம். எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படி ஞாபகம் வருது பாருங்க. அது என்ன நினைவு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சம்பவம்னா வந்துட்டு அதுவும் அப்பவும் நட்பு வட்டாரங்களில் நடந்த சம்பவங்கள் தான் நினைவு. அப்போ ஒரு பையன் வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்னைக்கும் வந்துட்டு நட்பில் இருக்கிறான். அந்த பையனை போய் இழுத்து அடித்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வருவேன். ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு இடம் பிடிப்பான். அவனை நான் தான் வந்துட்டு கிளாஸு இன்சார்ஜ். அதனால் வந்துட்டு போய் வந்துட்டு வராத பிள்ளைகளை வந்துட்டு அவனை மட்டும் குறி வச்சு தூக்கிட்டு போவேன். இன்னும் ஏஜை குறைக்கிறோம். 4, 3, 2, 1 வயசுக்கு போகிறோம். நீங்கள் இந்த விலகத்துக்கு வந்து ஜஸ்ட் 1 வயசு தான் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். 1 வயசுங்கிறது பழையாங்கோட்டையில் தான் இருந்திருக்கேன். பழையாங்கோட்டையில் திருநெல்வேலி பழையாங்கோட்டை. எப்படி உங்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது? என்னை சின்ன வயசில் வளர்த்தது எங்கள் அம்மாவுக்கு ஈக்குவலாக எங்கள் பெரியம்மான்னு ஒருத்தவங்க கொண்டு கூட எங்கள் வீட்லேயே வளர்ந்துருக்காங்க அவங்க. ஸோ 1 வயசுங்கிறப்ப ஒரு சந்தோஷமான ஃபீலிங் வருதா, இல்லை என்ன தோணுது உங்களுக்கு? சந்தோஷம்னு சொல்ல முடியாது, துக்கம்னு சொல்ல முடியாது. இயல்பாக வந்துட்டு பிறந்தாச்சு அப்படிங்கிற அந்த உணர்வு தான். ரைட்டு. இப்போ நல்லா பண்ணீங்க. 1 வயசுலேருந்து நம்ம அதுக்கு முந்தின பருவத்துக்கு போகிறோம். அதாவது நீங்கள் இந்த உலகத்துக்கே வரல, அம்மாவோட வயிற்றில் 9 மாதம் கருவாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் அனுபவித்தது சந்தோஷமா இல்லை வருத்தமா அம்மா வயிற்றில் இருக்கிறப்போ? ரொம்ப ஒரு மகிழ்வான விஷயம் வந்துட்டு. அது எங்கள் அம்மாவுக்கும் என்னை பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும், எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் என்னை பிடிக்குங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தெரப்பியில் உங்கள்ட்ட வந்து இவ்வளோ கேள்விகள் எங்கள் டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் கேட்டாங்களே, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க?
இல்லை பல விஷயங்கள் வந்துட்டு எனக்கே இப்போ தான் புதுசாக தெரியுது புதுசா வந்துட்டு பல வந்துட்டு ஏன்னா வந்துட்டு ஒரு ரீகால் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களா இல்லை அன்னைக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டோட உட்காந்தேன். அதுக்கான என்ன நடந்துச்சுங்கிறத அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்றைக்கி தான் நான் பார்க்க முடியுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பத்திரிகையாளனோட அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதுவும் அவர் சொல்ல சொல்ல கேட்குறது ஒரு ஒரு பக்கங்களுமே அவ்வளோ புதிராகவும் அவ்வளோ ஆச்சரியமாகவும் அவ்வளோ திடுக்கிடும் பக்கங்களாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அவருடைய முன் ஜென்மம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வேதமாலிகா அவர்களை இங்கே அழைக்கலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ் வேதமாலிகா. எத்தனையோ செலிபிரிட்டிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இப்போ மீதி பேரை பேட்டி எடுத்ததை விட அவரை பேட்டி எடுத்தப்போ இட்ஸ் அ நாலேஜ் இதுன்னு சொல்லலாம். இட்ஸ் அ வெரி இன்ஃபர்மேட்டிவ் ஒரு மெத்தட்னு சொல்லலாம் சார். சார், இது வரைக்கும் உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ உங்களுடைய பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சமூகத்தின் கொடுமைகள் கண்டு கொதிப்பதும் அடித்தட்டு மக்களுக்கு உதவுவதும் குமாரின் பத்திரிகை துறை அனுபவம் தந்த குணங்கள். இதற்கான பின்னணி என்ன? முன்ஜென்மம் இதற்கு விடை சொல்லுமா? அதை இன்டர்பிரட்டர் மாதிரி தோணுச்சு. ஒரு இன்டர்பிரட்டர் மாதிரி தோணுது. குட், சொல்லுங்கள், மேலே சொல்லுங்கள். அது ஒரு ஜென்ஸ் மாதிரி தெரியுதா இல்லை லேடி மாதிரி தெரியுதா? ஜென்ஸ் தான் தெரியுது. ஜென்ஸாக தெரியுது. எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 25-28 வயசு. 25-28 வயசு இருக்கும். ஓகே. அது என்ன ஊர் மாதிரி தெரியுது? சவுத்து தான் தெரியுது. சவுத்து தான், தமிழ்நாடு தான். ம். அதாவது சென்னை மாதிரி தெரியுதா இல்லை டீப் சவுத் அது மாதிரி தான் தெரியுதா? கிராமத்தனமான சவுத். இப்போ நீங்கள் இன்டர்பிரட்டர் அப்படின்னா கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஸோ எல்லாருக்குமே புரியும். பவர்ஸ் வந்துக்கிட்டு ஆங்கிலேயர்கிட்ட இருக்குது. பவர்ஸ் வந்து ஆங்கிலேயர்கிட்ட. ஆமாம், அவங்க முடிவெடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா அவங்க தான் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து கொடுக்குறாங்க. அவங்க ஏதாவது தப்பு நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்காக வந்து நேரடியாக வந்து வழக்கை விசாரித்து அங்கேயே தீர்ப்பை சொல்லிட்டு போகிற மாதிரியான கலாச்சாரத்தை பார்க்குறேன். அவங்களுக்கு இங்கே உள்ள தமிழ் தெரியல. ஆமாம். அது மாதிரி தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்ல தெரியல. அது ரெண்டுக்கும் சொல்லி கொடுக்குற, அதில் சொல்லி காமிக்கிற போஸ்ட் அது இன்டர்பிரட்டராக. அதுதான், அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறது. ஆமாம். அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா எப்படி இருந்தது சொல்லுங்கள்? இல்லை, அது பிடிக்கலங்கிறதோட வந்துட்டு கொஞ்சம் சில விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் நன்மைக்கு பயன்படுத்தியிருக்கேன். தமிழ் மக்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணியிருக்கீங்களா? சில விதமான விஷயங்களை விசாரிக்கும்போது அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், அதை வந்துட்டு இவங்ககிட்ட பிரிட்டிஷ்காரங்கிட்ட அதை சொல்லி மொழிபெயர்த்து சொல்கிறது அவங்களுக்கு சாதகமாக சொல்லி விட்டுருவேன். அதாவது நம்ம தமிழ் மக்களுக்கு சாதகமாக வந்து நீங்கள் சொல்லுவீங்க, அவங்க சொல்கிறது அப்படியே சொன்னால் பிரச்சனை வரும் அப்படின்னு மாற்றி சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி கிடைக்குது? இன்டர்பிரட்டராக இருக்கீங்களா இல்லை வேறு துறைக்கு போகிறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க? 30 வயசுக்குள்ளே இறந்து போயிருக்கேன். ஓ, 30 வயசுலேயே இறந்து போயிட்டா மருத்துவதா? எப்படி தானாக இறந்துட்டீங்களா இல்லை ஏதாவது யாராவது எதிரிகள் அப்படி தான் பண்ணாங்களா? எப்படி? இல்லை, ஏதோ குளிக்க போயிருக்கும்போது வந்துட்டு குளிக்கன்னா இந்த ஆற்றுல அது மாதிரி குளிக்க போனீங்களா இல்லை எப்படி? ஆமாம், ஆற்றுல குளிக்க போகும்போது தண்ணியில் அடிபட்டு அப்படியே மூழ்கி இறந்துருக்கேன். ஓ, தண்ணியில் அடிபட்டு மூழ்கி இறந்த மாதிரி தோணுது உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த 30 வயசோடு உங்கள் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடுது. ஸோ உங்களுடைய கடைசி ஆசை என்னவாக இருந்தது? நான் பிழைச்சிருவேங்கிற முடிவு வந்துச்சு. சார், மற்றவங்க தவறு செஞ்சாலும் காப்பாற்றுற குணம் அப்போ இருந்ததா சொன்னீங்க. பட் இப்போ அந்த குணம் எப்படி இருக்குது? அது இயல்பு தான். இப்போ வந்துட்டு சில மாதிரி தவறு செஞ்சாச்சுன்னா காட்டி கொடுக்குற குணம் தான் இருக்குது. ஏன்னா இந்த தொழிலில் வந்துட்டு அது முழுமையாக வந்துட்டு அது பண்ணால் தான் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அட்வான்ஸாக முதல்ல கண்டுபிடிச்சிக்கிங்க, முதல்ல வெளிப்படுத்துறீங்கிறது தான் இது ஒரு சேலஞ்சு. முழுமையாக வந்துட்டு அப்போ வந்துட்டு சில மாதிரி சக மனிதர்கள் தவறு செஞ்சதை வந்துட்டு நம்ம ஒரு வேளை கண்டுபிடிக்கலாம், இல்லை காட்டி கொடுக்காமல் இருக்கோம். இப்போ சக மனிதர்கள் தப்பு பண்ணுறதை நான் முதல்ல கண்டுபிடிச்சி காட்டி கொடுக்கறது தான் வந்துட்டு என்னோடய வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு பத்திரிகையாளன் அவர் மனசில் இருக்கிற விஷயங்களை பேச ஆரம்பித்தாலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் மூலமாக அதுவும் அந்த உள் மனத்துக்கு ஆழ் மனத்திற்கு சென்று அவர் பேச ஆரம்பித்தால்
எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னும் ஏராளமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. சின்ன இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அமெரிக்காவில் இருக்கிற பழங்குடி இன மக்களில் ஒரு பிரிவு உண்டு, செவ்விந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவு. அந்த பிரிவில் இருக்கிற மக்களிடையே இருக்கிற தீவிரமான ஒரு நம்பிக்கை, ஒரு ஆன்மா தன்னுடைய முழு அதிர்ஷ்டமும் எந்த குடும்பத்திற்கு யாருக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறதோ அவங்களுடைய வீட்டில் தான் போய் பிறக்கும் அப்படிங்கிறது அந்த பழங்குடி இன மக்களிடையே இருக்கிற தீவிரமான ஒரு நம்பிக்கை. இப்படி உலகம் முழுக்க முன்ஜென்மம் சார்ந்த நம்பிக்கைகள் தீவிரமாக இருக்க இன்று நம்முடைய பத்திரிகையாளர் தன்னுடைய முன்ஜென்ம அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சார், சுடுகாட்டுக்கெலாம் நீங்கள் போயிருக்கீங்களா? ராத்திரி நேரத்தில் அங்கே என்ன மாதிரி பேயை பார்த்துருக்கீங்களா? அது சார்ந்த விஷயங்கள் என்ன? ஒரு பயப்படக்கூடிய சம்பவங்களை பார்த்ததில்லை. பயப்படுறதுங்கிறது உண்மையான மனுஷங்களுடைய வக்கரமான எண்ணங்களுக்காக பார்த்தா பயத்திருக்கேன் ஒழிய அந்த மற்ற ஒரு இல்யூஷனுக்காக பயந்ததில்லை. ஸோ உங்களுக்கு பேயை கண்டா பயம் கிடையாது, மனுஷங்களுக்கு கண்டா தான் பயம். நம்ம உள்ளபடியாக வந்துட்டு அவங்களுடைய அந்த வக்கரமான எண்ணங்களுக்காக தான் பயம். எண்ணங்களை கண்டால் தான் பயம். உங்களுடைய பாஸ் லைஃப் அப்படிங்கிறது இன்னும் முடியலை, இன்னும் ஏராளமான விஷயங்கள் இதில் பேசியிருக்கீங்க, நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த சோல் வேற ஒரு உடம்புல ஐக்கியமாக இருந்தது. அப்போ நீங்கள் எங்கே பிறந்திருந்தீங்க? ஆணாகவா பெண்ணாகவா எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக ஞாபகம் வருது. நீங்கள் சொல்லிக்கிட்டே வரப்போறீங்க. வேலை தான் பார்த்துக்கிட்டு. என்ன வேலை பண்ணுறீங்க? உப்பு 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 உப்பளம். ஓ, உப்பளம். ஆ, அந்த வேலை பார்க்குறீங்க. என்ன ஒரு மாதிரி தெரியுது அது? அது கடலுக்கு அருகில் இருக்கா, எங்கே இருக்குது? கடலுக்கு பக்கத்தில் தான். கடல் பக்கத்தில் இருக்குது. என்ன ஊர்னு எல்லாம் பேசிக்கிறாங்க பாருங்க. தமிழ்நாடு தான் தெரியுது. தமிழ்நாடு தான் தெரியுது. ம். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? இப்போ என்ன வயசு மாதிரி தெரியுது? 20 வயசு வாக்கில் இருக்கும். ஒரு 20 வயசு இருக்கும். அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எப்படி இருக்குது? பிடிச்சிருக்கு. அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? அம்மா இல்லை. அம்மா இல்லை. ஆ, சரி. அப்பா என்ன வேலை பண்ணுறாரு? ஏதோ வண்டி ஓட்டுறாங்க, ஜட்கா மாதிரி ஏதோ ஓட்டுறாங்க. அப்போ அது ஜட்கா மாதிரி ஏதோ வண்டி ஓட்டுற மாதிரி தெரியுது. அப்போ உங்கள் குடும்பம் நல்ல நிலைமையில் இருக்கா இல்லை கொஞ்சம் வறுமையில் இருக்கா? போதுமானது இருக்குது. சாப்பாடு கிடைக்கும். வேலை பார்க்கணும். படிக்க முடியலன்ட்டு தான் அங்கே வேலைக்கு இருந்திருக்காங்க. இந்த இதில் உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகுதா? ஆமாம், மனைவி உண்டு. மனைவி இருக்காங்க. குழந்தைகள்லாம் இருக்கா? ஆமாம், குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு அமைதியான வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அந்த தொழிலில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா? அப்படி நீங்கள் வளர்ந்து ஒரு 40 வயசுக்கு வரீங்க. அப்போ அந்த தொழில் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லை திருப்பி கடைசி வரல அதே தொழிலில் தான் நீங்கள் இருக்கீங்களா? அது ஒரு இடத்துல வேலைக்கு இருந்துக்கிட்டு இருந்தேன், நல்லா பண்ணினேன்ட்டு அந்த உப்பளத்து பொறுப்பே வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு அந்த இடத்துக்காரர். ஓ, அந்த பொறுப்பே உங்கள் கையில் வந்துச்சு. ஸோ உங்கள் பசங்களையும் படிக்க வச்சிங்களா இல்லை இதே மாதிரி வேலைக்கு அனுப்பிச்சிங்களா? இல்லை, அவங்க வேலைக்கு தான் போகிறாங்க, படிக்க போகல. படிப்பில் ஆர்வம் இல்லையா இல்லை வேண்டாம்னு டிசைட் பண்ணிங்களா? ஆர்வம் இல்லை அவங்களுக்கு ஆர்வம் இல்லை அவ்வளோவா. உங்களுக்கு குழந்தைங்களாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? பெண் குழந்தைகளா ஆண் குழந்தைகளா? 2 ஆண் குழந்தைங்க. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சா? எப்படி? இல்லை, அதை பார்க்க முடியல எனக்கு. அதை பார்க்க முடியல. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இறந்துறீங்க அப்படி தானே? எப்படி நேச்சுரல் டெத்தா இல்லை எப்படி? அது மூச்சு அடைச்சி இருந்திருக்கு. மூச்சு அடைக்குது. ஸோ நீங்கள் செத்து போகிறப்ப எத்தனை வயசு இருக்கும்? 35 வயசு இருக்கலாம். ஓ, 35 வயசு தான் இருக்கும். சார், ஆஸ் எ ஃப்ரெண்ட், நீங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு குமார் அவருக்கு இல்லையா? சொல்லுங்கள் சார். ஸோ நீங்கள் அவருடைய பாஸ்ட் லைஃப் பார்த்ததில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பாஸ்ட் லைஃபுக்கும் ப்ரெசென்ட் லைஃபுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. குமார் பேசின சீக்வன்ஸையும் இவங்க சொல்கிறதையும் வச்சு பார்த்தானாக்க அந்த காரண சரீரங்கிறத முன் ஜென்மமாக அப்படியே பிரதிபலிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒவ்வொன்றையும் போய் பார்த்துட்டு இருக்கிற போது ஒவ்வொன்றும் நடந்தது. அடுத்தது நம்ம ஏதோ அனுபவிக்கணுன்றது பார்த்தீங்கன்னாக்க டெத்து பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு எனக்கு டெத்து வந்தது அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க நான் ஒரு இன்டர்பிரட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அடுத்த சீக்வன்ஸ் அந்த இன்டர்பிரட்டராக இருக்கிற பொழுது அவருடைய சாவியும் வந்து அவரால் ஒருக்கா ஜட்ஜ் பண்ண முடியல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்டை பற்றிய ஒரு முறையான தகவலை வச்சுக்கல. அப்படி பார்க்குறபோது ஒவ்வொன்றையாக கோர்வையாக பார்த்துட்டு இருக்கிற பொழுது அவர் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரண சரீரத்தை எடுத்து இங்கே கொண்டு வந்து இப்போ இங்கே வந்து பேசுவதற்காக ஒரு சரீரம் உருவாக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது.
பொதுவாக இதிகாசங்களில் ஆரம்பித்து பல விஷயங்கள் நம்புகிற விஷயங்கள் அப்படிங்கிறது 7 ஜென்மம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் மிஸ் வேதமாலிகா சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது 7 ஜென்மங்கிறதே கிடையாது, கிட்டத்தட்ட 10,000 ஜென்மங்கள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளராக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் அவர் எத்தனை ஜென்மம் தனக்கு இருந்ததாக சொல்கிறார் அப்படிங்கிறது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சார், 7 ஜென்மம் இருக்குது, 10,000 ஜென்மங்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பத்திரிகையாளனாக உங்களுக்கு 4 விஷயங்கள் தெரியும். அந்த இதில் நீங்கள் அப்சர்வ் பண்ணதில் உங்களுக்கு எத்தனை ஜென்மம் இருந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இதைத்தான் உண்மையான ஜென்மமாக நினைக்கிறேன். இதான் உண்மையான ஜென்மம் நினைக்கிறீங்க? ஆமாம், இது ப்ரீவியஸ் விஷயங்கள்ங்கிறது வந்துக்கிட்டு இன்னும் ஒரு பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள், அது உட்காந்து தனியாக ஒரு ஆலோசனை செய்ய வேண்டிய அல்லது இது பண்ண வேண்டிய விஷயங்கள். இப்போ நீங்கள் இப்போ பார்த்ததில் என்னன்னு சொல்லுவீங்க? இல்லை, அதான் இன்னும் நான் மனசில் கிரகிச்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் வந்து முழுமையாக இருக்கணும். இப்போ தான் நான் முதல்ல அன்னைக்கு நடந்ததுங்கிற சம்பவத்திலேருந்து திரும்ப வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு முழுமையாக எனக்கு நானே கிரகிச்சுக்கணும், எந்த அளவுக்கு நானே உண்மைதானா, நீங்கள் நீங்களே மிஸ்பிளேஸ் பண்ணி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா, என்ன அலைகளை மிஸ்பிளேஸ் பண்ணி இந்த மாதிரியான சில விஷயங்கள் நானே இன்னும் கொஞ்சம் கிரகிச்சு யோசனை பண்ணணும். ஸோ இன்னும் இந்த இடத்துல இன்னும் பத்திரிகையாளராக தான் முடிச்சிருக்கிறீங்க? இல்லை, வேறு வழி கிடையாது. இல்லை, வேறு வழி கிடையாது. ஒரு சீனியர் பத்திரிகையாளராக இந்த முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு வந்தது, உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப் அனலைசிஸ் பண்ணது, உங்களுடைய பாஸ்ட் லைஃப் எடுத்து கொண்டு வந்து பார்த்தது, இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு விதமான இன்னொரு ஆராய்ச்சிக்குரிய விஷயமாக தான் நான் எனக்கு இதை எடுத்துக்கணும். இது விஷயமா நான் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இதை பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்னொரு 2 வாரத்தில் கூட ஒரு நல்ல பிரமாதமான ஒரு கட்டுரை எழுதணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. தவிர இந்த விஷயமா வந்துட்டு ஒரு பெரிய அனலைஸ், ஒரு 4 பேர்கிட்ட ஒரு ஆர்குமெண்ட்டு, ஒரு சப்ஜெக்ட்டு, இது எந்த அளவுக்கு இது நம்பகத்தன்மை உள்ளது, இல்லை இது அடுத்த விஷயம் என்ன கொண்டு போகலாம் அப்படிங்கிறது, இது ஒரு கட்டுரையாக எழுதணுங்கிற ஒரு ஆர்வம் தான் வருதோ தவிர இது நான் என்னனாலே இப்போ இது பண்ணுறதுக்கு எனக்கு தயாராக இல்லை. இப்போ உங்களுக்கு எல்லாமே கட்டுரை, இது எல்லாத்தையுமே மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அதான் இது பகிர்ந்துக்கிட்டது தானே. இது கட்டுரை எடுத்து சொல்கிறதுங்கிறது மூலமாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய இன்டர்பிரேஷன் வருது. முன்னாடியே வந்துட்டு இப்போ ஆன்லைன் மேகசின் இப்போ நம்ம கொண்டாந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ அந்த பக்கம் அடிச்சுட்டு திரும்பதுக்குள்ளே ஒரு கமெண்ட் வந்துடுது. அதனால வந்து நம்ம முன்னாடியாக வந்து நம்ம அடித்து பிரிண்ட் ஆகி நம்ம வந்துட்டு வெளியூர்லேருந்து போயிட்டு அவன் கடிதம் எழுதி அந்த கடிதம் வந்துட்டு அடுத்த வாரம் வரும்போது பொதுவாக வந்துட்டு முன்னாடி வாசகர் கடிதம் வர்றதுக்கே 2 வாரம் ஆகும். இப்போல்லாம் வந்துட்டு கமெண்ட் அடிக்கிறதுக்கு வந்துட்டு அடுத்த நிமிஷம் திரும்பதுக்குள்ளேயே வந்துட்டு அதுவும் கெட்ட வார்த்தையோடு வரும் அது ஆன்லைனில் வந்துட்டு. அதனால வந்துட்டு இப்போ வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டதுக்கு வந்து ரொம்ப ஷோ டெலிகாஸ்ட் ஆன அடுத்த ஒரு 2 ஹவர்ஸில் எங்களுடைய இதுவும் யூடியூப்பில் வந்துடும். அந்த இதனால வந்துட்டு அது ஒரு நேரம் ரியாக்ஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு தப்பாகவும் பகிர்ந்துட முடியாது, இன்னும் உண்மையாக இன்னும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுப்போ வந்துட்டு ரிலேட்டடான ஆட்கள் எல்லாமே ஒரு அவேரில் இருக்கிறாங்க ஆன்லைன் குரூப்பில். அதனால் அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு டிபேட்டே பண்ணலாங்கிற ஒரு எண்ணமும் ஆர்வமும் தான் இருக்குது. நான் டாக்டர் வேதமாலிகா, மெடிக்கல் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் தெரபிஸ்ட். ஸோ இந்த பாசிட்டிவ் தெரப்பியை யூஎஸில் படிச்சுட்டு இதில் டீப்பாக நான் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஹிப்னோதெரப்பினா என்னென்னு பார்க்கலாம். ஹிப்னோதெரப்பியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும். மனசு அப்படின்னா நம்மளுக்கு 2 மனசு இருக்குது. வெளி மனசு, அதாவது கான்ஷியஸ் மைண்ட், அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா உள் மனசு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஹிப்னோதெரப்பியில் அப்படின்னா, வெளி மனசை, அலைப்பாயிற வெளி மனசை அமைதிப்படுத்திட்டு சக்தி வாய்ந்த உள் மனசை அப்ரோச் பண்ணுறோம். அந்த உள் மனசில் தான் எல்லா நினைவுகளும் பதிஞ்சிருக்கு. அதாவது நம்முடைய இந்த ஜென்மத்தில் சைல்டுஹுட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இதில் தான் பதிஞ்சிருக்கு. இப்போ ரெக்ரேஷன் அப்படி சொல்கிறோம். ரெக்ரேஷன் அப்படின்னா ஒரு 41 வயசு இருக்கிற ஒருத்தரை அப்படியே ஏஜை படிப்படியாக குறைச்சி 41, 40, 38, 37 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சைல்டுஹுட்டுக்கு கொண்டு போகிறோம். ஏன்னா சின்ன வயசில் நடந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து அப்படியே 0 ஸ்டேஜ், அதாவது கருப்பருவம், அந்த வூம் ஸ்டேஜ், அந்த வூம் ஸ்டேஜில் கூட நிறைய டிஸார்டர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதில் அந்த வூம் ஸ்டேஜில் வந்து அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த தாவியோட உணர்வுகளை குழந்தை எப்படி பிரதிபலிக்குது, இது எல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லா நிகழ்ச்சிகளுமே பதிவாகி இருக்குது. இந்த ஹிப்னோதெரப்பியில் நம்மளுக்கு அது ஆன்சர் கிடைக்கல, 0 ஸ்டேஜ் வரல போய் கூட ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா தான் என்ன பண்ணுறோம், பாஸ்ட் லைஃப் தெரப்பி அப்படிங்கிற முன்ஜென்ம இதுக்கு வந்து போகிறோம். இதை முற்பிறவி மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம். சரி, முற்பிறவி மருத்துவம் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் நாம் ஃபேஸ் பண்ணுற பல பிரச்சனைகளுக்கு, அது மன ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், வாழ்க்கை ரீதியாக இருக்கலாம், கர்மா சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்டதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்பில், அதாவது நம்ம கடந்த பிறவைகளில் ஒளிந்திருக்கும். முன்ஜென்மம் நிகழ்ச்சி இது ஒரு ஆழ்மன கண்டுபிடிப்பு களம்.
இதில் இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய முன்ஜென்மம் மட்டும் இல்லை, ப்ரெசன்ட் லைஃப் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சீனியர் பத்திரிகையாளர் இன்றைக்கி நம்மளோட உட்காந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதையெல்லாம் தாண்டி பத்திரிகையாளர் அவர் சொன்ன மாதிரி இது இன்னும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னாரு. இவர் சொன்ன விஷயம்தான் இன்றைக்கி உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினருடனும் அவரது முன்ஜென்ம ரகசியங்களுடனும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜநாராயணன்.